மூன்றாவது செய்தியாக சில வாரங்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள் ஒரு நபர் அறிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பிச்சிருந்தார். அதில் இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனைகள், அப்புறம் சாதிய பாகுபாடு, அந்த மத அடையாளங்களுடன் பள்ளி ஸ்தலங்களுக்கு வருதல், இதையெல்லாம் தவிர்ப்பதற்கான சில பாயிண்ட்ஸு தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை ஒரு நபர் அறிக்கை மூலமாக தமிழக அரசுக்கு வச்சிருந்தார். அது பல்வேறு விவாதங்களுக்கு முன் வைக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில், அப்புறம் டிவி தொலைக்காட்சிகளில் நிறைய பேட்டிகள், நிறைய கட்டுரைகள்லாம் அது குறித்து வெளிவந்தது. இப்போ நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சாதிய பாகுபாடு எண்ணங்களை அகற்றணும் அப்படின்னா சகிப்புத்தன்மையை தான் நீங்கள் அதிகரிக்கணும். அவர் சொன்னது மாதிரி மத அடையாளங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு வர்றதுல எந்த யூஸும் இல்லை. நானே அவருடைய அறிக்கைக்கு பிறகுதான் வேலைக்கு போகும்போது பொட்டு வச்சுக்கிட்டு நான் போக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு நீதியரசர் திரு சுப்பிரமணியம் அவர்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களுடைய தேவனால ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, சும்மா நம்ம போயிட்டுருக்குறோம், ஒரு நீதிபதியாக இருக்கிறோம், எந்த ஒரு இது இல்லாமல் போவோம், ஆஃபீஸ்க்கு அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னு தவிர, இல்லை நீ அந்த இந்து ஐடென்டிட்டியோடு தான் போகணும் அப்படிங்கிறத மறைமுகமாக ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக சந்துரு வேணால் பாராட்டலாம். எப்பொழுதுமே இந்த நாட்டில் எப்படின்னா, வினை அதற்கான எதிர்வினை அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான விளைவு ஏற்படும். இப்போ தமிழகத்தில் மாலிக் காஃபூர் படையெடுப்பு, இந்த இதெல்லாம் நடந்தது, இஸ்லாமிய படையெடுப்பு வந்தது. அதற்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய அரசர்களுக்குள்ளார இருந்த சண்டை அதெல்லாம் போய் இந்த முகலாய அவர்களை இங்கே வேரூன்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜயநகர சாம்ராஜ்யம் இங்கே பேரரசு படையெடுத்தது. அதன் ஒட்டி தான் நிறைய இந்து ஆலயங்கள் மீட்கப்பட்டது, அதை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ சாதாரணமாக இருந்தால் வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனால் இங்கே இன அழிப்பு செய்ய இஸ்லாமியர்கள் வந்த பொழுது அதற்கு எதிர்வினை நடந்தது. இனிமேல் டெல்லியில் பாதுஷாக்களின் ஆட்சி தான், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முகலாயர்கள் கொக்கரித்த போது இந்து சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன்னு ஒருத்தர் மகாராஷ்டிராலேருந்து கிளம்பி போனார், சத்ரபதி சிவாஜி. இந்த சுதந்திரம் வாங்கியாச்சு, சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான். காந்தி வேணால் எங்களை கலைக்க சொல்லியிருக்கலாம் காங்கிரஸை, ஆனால் இந்த நாடே எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு திமுரோடு தெனாவட்டோடு காங்கிரஸ் ஆட்சி நடந்திருந்தது. கிட்டத்தட்ட 75 வருஷம் இப்போ சுதந்திரம் ஆகி, அதில் கிட்டத்தட்ட 60 வருஷம் 65 வருஷம் காங்கிரஸ் தான் ஆண்டது. தக்காரும் மிக்காரும் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால எல்லா மாநிலங்களோடையும் அவருடைய ஆட்சி. இது எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அதுவும் குறிப்பாக நேரு குடும்பத்திற்கு தான் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு திமிரோடு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இதே போல ஒரு எதேச்சை அதிகாரத்தோடு ஒரு குடும்பம் செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக சாதாரண மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் அப்படின்னு. அதில் இந்த செக்குலரிசம்னு ஒன்று கொண்டு இந்து மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளவுகளை பெரிய அளவில் ஆக்கி ஜாதிய கண்ணோட்டத்தை பிளவுபடுத்தி இந்துக்களை பிரிவினை எண்ணத்தோடு அவங்கள அப்படியே வச்சிருக்கலாம், அதன் மூலமாக சிறுபான்மையினர் ஓட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கும் பொழுது, இல்லை, இந்துக்களை எங்களால் ஒருங்கிணைக்க முடியும், அதன் மூலம் ஒரு சக்தியை, ஜனநாயக சக்தியையே ஏற்படுத்த முடியும், அதை தேர்தல் அரசியலையும் கொண்டு ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ், அதோடிலிருந்து பிறந்த ஜனசங்கம், அந்த ஜனசங்கத்திலிருந்து தோன்றிய பாஜக 2 பேரோடெல்லாம் இருந்திருக்குது. ஜனசங்கத்தில் இருக்கிறப்ப நிறைய எம்பி இருந்தாங்க, அமைச்சர்லேயே இருந்தாங்கங்கிறத பார்க்குறோம். ஷியாமா சாஸ்திரிகள் நேரு அமைச்சர்களே இருந்தார். ஆனால் அதற்கு முகர்ஜி இருந்தார். அதுக்கு பிறகு பார்க்குறோம் அத்வானி மற்றும் வாஜ்பாய் இருந்தாங்க, 2 எம்பியோட இருந்தாங்க. பிறகு அடுத்தடுத்து நடந்தது நமக்கு வரலாறு தெரியும். இப்பொழுது 3வது முறையாக பாஜக ஆட்சி செய்கிறது. இதுதான் வினைக்கு எதிர்வினை. செக்குலரிசம், போலியான செக்குலரிசம் நீங்கள் பேசுனதுக்கு எதிராக இந்துத்துவ ஐடென்டிட்டியோட பாஜக ஆட்சியில் பண்ணது. அது போலத்தான் இப்போ இதையும் நான் பார்க்குறேன். சும்மா இருந்தது சொரிஞ்சு விட்டது மாதிரி இருக்குது. நாம் பல இடங்களில் பார்க்குறோம், ஸ்கூலில் நீங்கள் இந்து ஐடென்டிட்டியோட வராதிங்க அப்படிங்கிற சொல்லி அதற்கு எதிராக அங்கேயே போராடக்கூடிய வீரமிக்க அந்த மாணவிகளை நாம் பார்க்குறோம்.
குறிப்பாக இந்துக்களை மட்டும் தாக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய இந்த ரிப்போர்ட் இருந்தது அப்படிங்கிறது பல இடங்களிலே சந்துரு ரிப்போர்ட்டுக்கு எதிர்ப்பு. இன்னும் அதை முழுசாக கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருதா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா அதில் முக்கியமாக சொல்லியிருக்கிறது ஆதி திராவிடர் பள்ளின்னு இருக்கக்கூடாது, அது அரசு பள்ளின்னு சொல்லணும், கள்ளர் பள்ளின்னு இருக்கக்கூடாது, அரசு பள்ளின்னு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதை இவங்க கொண்டு வரலான்னு யோசிக்கும் பொழுதே அதிமுக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோடனே, ஏன்னா இந்த கள்ளர் பள்ளிங்கிறது கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கு கீழே இது வராது. ஆனால் இப்போ பெரிய அளவு போராட்டம் பண்ணதும் இந்த பள்ளியை நாங்கள் இப்பொழுதுக்காக இதை பெயர் மாற்றத்துக்கு நாங்கள் முற்படவில்லை அப்படின்னு சரண்டர் ஆயிடுச்சு இந்த அரசு. இது ஒன்றும் பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் இது அதிமுகவுக்கு ஒரு வகையில் கிடைத்த வெற்றின்னு இருந்தால் கூட அந்த சமுதாயம் பெரிய அளவில் போராடியதுனால அப்படியே பின்வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணதுலேயே இங்கே தோல்வி வந்துடுச்சு. அதை தான் இதில் எல்லோரும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், மற்றவங்கள ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தானே பார்க்கணுமே தவிர, இதற்காக உன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வா அப்படின்னா, அதுவும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் உன் ஐடென்டிட்டியை அழைச்சிட்டு வா. நீ ஹிஜாப் போட்டுட்டு வரலாம், குல்லா போட்டுட்டு வரலாம், மற்றவர்கள் சிலுவை போட்டுட்டு வந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ 90 வச்சுட்டு வராத, விபூதி வச்சுட்டு வராத, குங்குமம் வச்சுட்டு வராத, பூ வச்சுட்டு வராதங்கிறப்ப தான் இந்த பிரச்சனை இப்பொழுது உருவெடுத்திருக்கிறது. இதற்கு வேற யாரோ பதில் சொன்னால் அதுக்கு வெவ்வேறு விதமான அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு சொல்லுவாங்க. அவங்க செங்கிம்பாங்க, பாஜக ஆதரவாளர்பாங்க, என்னென்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கக்கூடியவர், அவர் முன்னாள் நீதிபதினா இந்நாள் நீதிபதி, இவர் இப்போ ப்ரெசண்ட்டு. அவர் சொல்கிறார், அப்பா நீ சொன்னதுக்கு பிறகும்பா நானே வேலைக்கு குங்குமம் வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறது. இதை விட அது அது தடித்த வார்த்தை யூஸ் பண்ணுறது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் சந்துரு இந்த நாட்டுடைய நிதியமைச்சரை கேவலமாக பேசியிருந்தா கூட சந்துருங்கிறவர் எப்படியோ ஒரு நீதிபதியாக இருந்திருக்கார். அதனால் அதை நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு சரியான பதிலடி அப்படின்னு ஒரு டீசெண்டாக சொல்கிறதுன்னா அப்படி தான் சொல்லலாம். சரியான ஒரு பதிலடியை நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.